சாப்பாடை எப்படிலாம் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? இது உருளைக்கிழங்கு சிப்ஸ், இது பிரிஞ்சி, இந்த கவரில் அள்ளி போட்டு பிரிஞ்சி எடுத்துகிட்டு வந்தேன். இதில் சாம்பார் அன்ட்டு வத்த குழம்பு, இப்படிலாம் மிச்சம் பண்ணி இதுங்களை வளர்க்குறேன். ஈவெண்ட். ஸோ இன்றைக்கி காலையில் ரக்ஷனை ஸ்கூலில் விட்டுட்டு வேகமாக வந்து புடவையை கட்டிட்டு இவனையும் அவங்க அக்காவையும் ஸ்கூலில் விட்டுட்டு கேட்ரிங் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்து பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டேன். முன்னாடி தாங்கப்ளோ லேட் ஆகிடுச்சான். 1:30க்கு கூப்பிட வேண்டியது 2 மணிக்கு கூப்பிட்டேன். நான் அதனால் கோவப்படுறேன். சாரிடி, என் பட்டுல அது நீங்கள் தானே அம்மாவுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், என் தங்கப்பில். அதனால் அப்படியே போன இடத்துல சாப்பாடு மீந்துருச்சா, ஆல்ரெடி டப்பா கவர்லாம் பேக்குள்ளே எடுத்து போட்டு போவோம். ஸோ மிஞ்ச ஒன்று எல்லாத்தையும் எடுத்து இந்த பார்த்திங்களா, என் வயிறம் தின்னது பார்த்திங்களா சிப்ஸு, என் 2 வயிறத்துக்காண்டி சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். முன்னாடி நான் சொல்லுவேன்ல, எங்கள் அம்மா எங்கே போனாலும் அன்னதானத்துக்கு போனால் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு. இன்றைக்கி நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போனால் இன்றைக்கி என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வரேன். முதல்ல ஒரு கட்டைப்பை பிடிக்க சங்கடப்படுவேன். இன்றைக்கி சோத்தை பேப்பரில் கட்டி எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஓகே. நம்ம பிள்ளைன்னு பிறந்ததுக்கப்புறம் நீ என்ன நமக்கு சங்கடம், யார் என்ன பண்ணால் என்ன, யார் என்ன நினச்சா என்ன, உழைக்கிற இடத்துல சாப்பாடு மிஞ்சுது, அதை எடுத்துகிட்டு வந்து என் பிள்ளைங்க பசி ஆடுறோம், அவ்வளோதான். ஓகே தானேங்க? இது பிரிஞ்சி, இது வத்த குழம்பு, இது சாம்பார். என் பையனுக்கு இந்த மாதிரி கேட்ரிங் சாம்பார், ஹோட்டல் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சாம்பார் அதிகமாக எடுத்துகிட்டு வத்த குழம்பு கம்மியாக எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து லெமன் ரைஸ், இன்றைக்கி நான் போன இடம் வந்து வளகாப்பு. ஸோ அதனால் இந்த சாப்பாடை வச்சு இன்றைக்கி நைட்டுக்கு அப்படி ஓட்டிடுவோம். இது சாப்பாடு நைட்டுக்கு ஓட்டிடுவோம், இந்த குழம்பு 2 நாளைக்கு ஓட்டிடுவோம். இப்படி தேங்காய் மிச்சம் பண்ணுறது இதோட கொடுமை. இங்கே பார்த்தீங்களா, இது என்ன தெரியுமா, ஸ்வீட்டு. எனக்கு ஸ்வீட் எடுக்க இல்லை, காலி ஆயிடுச்சு. இது எனக்கு சாப்பிட்றதுக்கு இலையில ஒன்று வச்சுருந்தாங்களா, எனக்கு சாப்பிட மனசே இல்லை. என் பிள்ளை தம்பி ஸ்வீட் சாப்பிட மாட்டான், என் பொண்ணு விரும்பி சாப்பிடுமா. சரி, எனக்காக என் பொண்ணு சில விஷயங்கள்லாம் என் பொண்ணு விட்டு கொடுக்கும். தம்பியை பார்த்துக்கிறது, விளையாட போகிற வயசில் அது விளையாட போகாமல் அது தம்பியை பார்த்துக்கிற விஷயம். ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் கோபர் பண்ணும், சின்ன சின்ன விஷயத்தில் மக்கர் பண்ணும். பட் ஆனால் பெரிய விஷயத்தில் விட்டு கொடுக்கும். சொல்லும் நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படி பொண்ணு. ஆனால் சூழ்நிலை ஏதாவது நான் வச்சுக்கிட்டேன்னா சரி நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னும். அதெல்லாம் சும்மா ரொம்ப பாவம், கஷ்டமாக இருக்கும். அது வயசுக்கு அது தம்பியை பார்த்துக்குதுன்னு. அதனால் இந்த ஸ்வீட் ஒன்று வச்சாங்களா, எனக்கு சாப்பிட மனசே இல்லை. திக்ஷா சாப்பிடுமே இந்த ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாயாச கப்பு இது, அந்த கப்பில் இந்த ஒரு ஸ்வீட்டை போட்டு எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் ஒரு வேளை தாய் பாசமோ. எங்கள் அம்மாவெல்லாம் நான் சத்தம் போடுவேன், ஏமா இப்படி அசிங்கப்படுத்துகிற, இலையில உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வரைய, ஏமா இப்படி அசிங்கப்படுத்துகிறேன்னு. அப்போது நான் என் வயசு பிள்ளையில நான் கேட்டேன், இப்போ தான் புரியுது. இப்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நானே ஒரு சில கேட்ரிங்கில் போகும்போது ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க உள்ளே வருவாங்களா, ஒரு சில பேர் வந்து சாப்பிட்றதுக்குன்னு வருவாங்களா, வந்துட்டு அவங்க இடியாப்பம் சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது வச்சோன்னா இன்னும் 2 வைங்க இன்னும் 2 வைங்கன்னு கேட்டு அடியில் கவர் வச்சு எடுத்து போட்டுப்பாங்களா. ஸோ அப்போ நினைப்பேன், இந்த மாதிரி தானே நம்ம அம்மாவும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவே போய் எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் இப்போது வந்தால் தான் சொன்னேன், சில விஷயங்களை நம்ம கடந்து வந்தால் தான் அதை நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். தாய் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக இந்த பிரிஞ்சி ஓடிடும். பிரிஞ்சி அது அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம், யாருக்காவது கொடுக்கலாம். நாளைக்கு அந்த சாம்பார் வத்த குழம்பு போயிடும். ஈவெண்ட்டு போயிட்டு வந்து இப்போ மணி 2:30, மதியம் 2:30. குழந்தைய நீங்கள் ரச்சனை தூங்க வச்சுட்டு இங்கே 3:50க்கு எந்திரிச்சு பெருசை கூப்பிட்டு வரணும். இப்படி தாங்க ஓடிக்கிட்டு இருக்கேன் என் லைஃப்பில். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறையா பேர் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பாடு, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோம். இதில் என்ன அசிங்கம்? நான் நேர்மையாக ஒத்துக்குவேன், என் பிள்ளைங்கள நான் காப்பாற்றுறேன், அவ்வளோதான்.